ஓப்பனா சொல்லிட்டாரு. அவர் யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. என்ன போன்ற ஆட்களுக்கு தெரியும். ஏன்னா தேவயானி ராஜகுமாரி பக்கத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க, அது நான் சொல்ல விரும்பல, நீங்களே தெரியும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சமீபத்துல அவர் யாருன்னு தெரியும். இடையில ஒரு படத்தில் நடிச்சார், நல்லா நடிச்சாரு, நம்ம சொல்றாரு. ஒரு படத்தில் நடிச்சாரு, முக்கியமான வேஷம். அந்த படம் ஓடல. எப்பவுமே தமிழ் சினிமால படம் நல்லா நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த படத்துல ஓடணும். ஓடின படத்துல இருந்துதான் அவருக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். அவர் நடிகரான பிறகு நல்ல திறமையை வெளிப்படுத்தலாம். அந்த படம் ஓடாத காலத்துல ராஜகுமாரன் வாய்ப்பு கிடைக்குது. சரி, நம்ம யாரும் எப்ப பார்த்தாலும் தேவயானி புருஷனே சொல்லிட்டு இருக்க விட நாம யாருன்னு காட்டுவோம்னு பார்த்தாரு. அதே மாதிரி 2-3 பேர் யூடியூபர் வலை வீசி போட்டாங்க. யூடியூபர்கள் என்ன, அவன் யாரா இருந்தாலும் சரி, ஏதாவது கான்ட்ரவர்சி போட்டாதான் பிக்கப் ஆகும். அதை நான் யாரையும் குறைகள், எல்லா யூடியூபர்ஸுமே யாரா போட்டாலும் சாய்பாபா மாதிரி கடவுள் உண்டா அப்படின்னாலும் எவரும் பார்க்க மாட்டான். இப்போ கார்த்திகை தீபம் ஐயப்பான்னா ஐயப்பான்னு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கான்ட்ரவர்சி நியூஸ் வேணும். ஸோ ஏதாவது கச்சாமச்சான்னு கேள்விக்கிட்டு அவர் லாக்கப் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் அந்த வார்த்தை சொன்னது உண்மைதான். ஆனா இப்ப ராஜகுமார்கிட்ட கேட்டேன், என்ன சொல்றாருன்னா, அண்ணே இனி மாட்டி விட்டாங்கண்ணே, நான் பேசுறது முழுசா போடலனே, தேவையான மட்டும் எடுத்து போட்டு என்னை கெடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு.